ஹே காய்ஸ், சூப்பர் குட் நைட், சூப்பர் குட் ஈவினிங் எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து எங்கள் ஊர் அரக்கோணம் தேவி தேட்டரோட வ்ளாக்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ரொம்ப லேட்டாக ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். 28th ஆகஸ்ட்டே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது லோக்கா சாப்டர் 1ன்ற ஒரு மூவி. ஆக்ஷன் ஓரியன்டாக ரிவ்யூ ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த மூவியை பார்க்கலான்றதுக்காக நான் இங்கே தேவி தேட்டர் வந்திருக்கேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு புரியல, மக்களுக்கு படம் பார்க்க டைம் இல்லையா, இல்லை என்ன மாதிரி யாரும் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்களா? படம் போட்டால் ரிவ்யூ, படம் போடலன்னா பார்ப்போம். கோணத்தில் மொத்தம் 4 தேட்டர் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து நான் போன தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி அம்பிகா, உதயம், சூரியன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அப்புறம் கற்பகம் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவி தேட்டர் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேட்டரு அது இருந்துச்சு. இதெல்லாம் விட ரொம்ப பழைய தேட்டராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஓடியன் மணின்ற ஒரு தேட்டர் அரக்கோணத்தில். எங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்பேத்கர் நகரில். இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்க்ரீனாக இருந்தது ஓடியன் மணி தேட்டர் தான். கிட்ட 70 mm ஸ்க்ரீன் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் இருந்தது ஓடியன் மணி தேட்டர் தான். மற்ற தேட்டரில் இப்போ இருக்கிறது எல்லாமே சினிமா ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த தேட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் இன்டர்னலாக நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கான ரிசர்ச்சும் பண்ணலை. க்ளோஸ் ஆகிடுச்சு, வருமா தெரியாது, வந்தால் ஹாப்பி. ஒரு சின்ன விலாக் மாதிரி இந்த தேட்டரில் மூவி பார்க்க வரதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட். அதனால் இப்போது இந்த விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். படம் போடுறதுக்கு மக்கள் இல்லை. என்னையா ஆச்சு நம்ம அரக்கோணத்துக்கு, என்ன தான் ஆச்சு? இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று எப்போ வந்துச்சோ அப்போ இந்த தேட்டருங்களோட மிகப்பெரிய ஒரு ரெவன்யூவும் சரி, ஒரு எதிர்பார்ப்பும் சரி குறைஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு பிக் ஷாட், பிக் ஹீரோவோட மூவி வந்தால் மட்டும்தான் அந்த தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. முன்னெல்லாம் ஹவுஸ்ஃபுல் போர்டுன்றது எப்போவுமே இருக்கும், இப்போல்லாம் எப்போயாவது ஒரு தடவை தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடிடியில் பார்க்குறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போயாவது ஃப்ரீ டைமில் நீ பார்க்க முடியாத மிஸ் பண்ண மூவிங்கில் நீங்கள் பார்க்கலாம். அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா, தேட்டரா ஓடிடின்னு கேட்டிங்கன்னா தேட்டர் தான். ஓடிடி வென் யூ போர்ட், அவ்வளோதான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். ஒரு வேளை மூவி போடலைன்னா என்னோடய அடுத்த கட்ட பிளானில் என்னென்னா, அங்காளம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணன் தள்ளு வண்டியில் கலக்கியை நல்லா கலக்கி ஊற்றிட்டுருப்பார், சுட தோசைக்கல்ல. அவர்கிட்ட போயிட்டு ஒரு முட்டை தோசையும் கலக்கியும் சாப்பிட்டுட்டு மூத்து போய் டைம் கிடச்சிதுன்னு லோக்கா பார்க்க வந்தால் லோன்னு அலைய விட்றாங்க. காய்ஸ், நான் காய்ஸ் படம் பார்க்கலான்னு வந்தால் நான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். லெட்ஸ் வெயிட். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். பாவங்க தியேட்டர் உரிமையாளர்கள். சரி, இந்த ரொம்ப கஷ்டங்க. ஆள் யாருமே வரல, தியேட்டர் வெறிச்சோடி இருக்குது. படம் போட மாட்டாங்க போல். 5 minutes later. நடுவில் வச்சிருங்க. நன்றி. ஓகே, ஒரு தோசையும் டபுள் கலக்கியும் வாங்கியிருக்கேன், சாப்பிடுவோம். அமேசிங்காக இருக்குது, நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த கடையை தெரியும் ஓகேங்களா? ஒரு அல்ப ஆசைக்கு மறுபடியும் சாப்பிட்டுட்டு போயிட்டு மூவிஸ் போடுறாங்களா, யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். வாய்ப்பே இல்லை. இதாங்க இது உண்மை. எப்போ ஓடிடியோட தாக்கம் அதிகமாச்சோ அப்போ தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்காக நான் ஓடிடிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட மூவிக்கு மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. முன்னெல்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரியல, இந்த மாதிரி நம்மள மாதிரி வளர்ந்து வரும் வில்லேஜ் சைடில் தான் இந்த பிரச்சனையா, இல்லை சிட்டி சைடில் இந்த பிரச்சனை கிடையாதா, எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாலியாக போனேன், வயிற்றை மட்டும் ரொப்பிட்டு வந்துட்டேன். பட் கலைக்கு செம்ம டேஸ்ட்டுங்க, ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, போய் படுக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், குட் நைட். இன்னொரு vlogல பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட்.